உங்கள் மாயாஸ்ட்ரோ காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் வீடான சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 12 பாவங்கள் அமர்ந்த கோச்சார பலன். அப்போ சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 காட்டு காலம் ஒரு ராசியில பயணம் செய்வார். ஆக மொத்தம் 12 ராசிகளும் 30 ஆண்டுகள். அந்த 30 ஆண்டுகளில் 15 ஆண்டுகள் நன்மையான பலனும் 15 ஆண்டுகள் தீமையான பலனும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எனவே மகர ராசியினருக்கு சனி பகவான் எந்தெந்த ராசியில் கோச்சாரம் செய்யும் போது நன்மையான பலனும், மகர ராசிக்காரருக்கு எந்தெந்த ராசியில் சனி பகவான் கோச்சாரம் செய்யும் போது தீமையான பலன் கொடுப்பார் என்பதை பார்ப்போம். முதலில் மகர ராசி. மகர ராசியில் ஜென்மச்சனியாக 7 நாட்டு சனி மத்தியாக ஆட்சி பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வரவுக்கு மீறி செலவு, மன சங்கடம் இருக்கும். கடல் கடந்து வெளிநாடு போனா சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக மொத்தம் ஜென்மச்சனி சிறப்பில்லை. அடுத்தது மகர ராசிக்கு 2ஆம் வீடாக வருகிறது கும்பம். அப்போ கும்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதச்சனியாக கும்ப ராசியில் சனி பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி வாக்குவாதம் இருக்கும், தன நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு, வரவுக்கு மீறி செலவு. ஆகவே 2ஆம் இட சனி சிறப்பில்லை. அடுத்தது மகர ராசிக்கு 3ஆம் இடமாக வருவது முயற்சி சனியாக 3ஆம் ராசியாக வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா மீனராசி. மீனராசியில் சமம் பெற்று முயற்சி சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து சுயமுயற்சியிலும் வெற்றி பெற்று பணவரவு தனவரவு ஏற்பட்டு எந்த ஒரு செயலையும் சாதிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். ஆக மொத்தம் 3ஆம் இட சனி சிறப்பு. அடுத்தது மகர ராசிக்கு 4ஆம் வீடாக வருவது மேஷம். அர்த்தாஷ்டம சனியாக மேஷ ராசியில் நீச்சம் பெற்ற சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயாருக்கு உடல்நிலையில பாதிப்பு, வீடு வண்டி வாகனத்துல விரயம் ஏற்படும், விவசாயம் கால்நடை இது போன்ற விஷயங்கள்ல நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக அர்த்தாஷ்டம சனி சிறப்பில்லை. அடுத்து மகர ராசிக்கு 5ஆம் இடமாக வருவது ரிஷிப ராசி. அப்போ 5ஆம் இட சனியாக ரிஷிப ராசியில் நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்கள் எதுவும் ஈடேறுவதற்கான வாய்ப்பு குறைவா இருக்கும். குழந்தைகளால் என்ன இருக்கும், பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் 5ஆம் இட சனி பாதி நன்மையும் பாதி தீமையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது மகர ராசிக்கு 6ஆம் இடமாக வருவது மிதுன ராசி. அப்போ மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் மிதுன ராசியில் நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் சிறப்பு தான், ஒண்ணு தப்பு இல்லை, நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியம் தடையின்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடு வண்டி வாகன யோகம், செல்வம் செல்வாக்கு உயர நிலை. ஆகவே என்னன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இட சனி சிறப்பை தரக்கூடிய அம்சம். மகர ராசிக்கு 7ஆம் இடமாக வருவது கடகம். மகர ராசிக்கு 7ஆம் இடமாக கண்டச்சனியாக கடகராசியில் பகை பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இட சனியால என்னன்னு கேட்டீங்கன்னா, மனைவிக்கு பிணி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது நண்பர்கள் கூட்டு தொழில் சிறப்பின்மை, திருமண தடை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தம் கண்டச்சனி சிறப்பில்லை. அடுத்தது மகர ராசிக்கு 8ஆம் இடமாக வருவது சிம்ம ராசி. அட்டமத்து சனியாக 8ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் பகை பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீண் விரயம், வீண் அலைச்சம், வீண் பழி, எந்த ஒரு செயலில என்ன இருக்கும், தோல்வி இருக்கும். ஆக மொத்தம் அட்டமத்து சனி சிறப்பில்லை. அடுத்தது மகர ராசிக்கு 9ஆம் இட சனியாக வருவது என்ன கேட்டீங்கன்னா, 9ஆம் ராசி என்ன வருது, கன்னி ராசி. 9ஆம் இடத்தில் 9ஆம் இட சனியாக கன்னி ராசியில் நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கஷ்டம் அதிகரிக்கும், பாக்கியெல்லாம் எதுவும் இருக்காது, உழைத்து வாழக்கூடிய நிலைமை. ஆக 9ஆம் இடம் பாதி நன்மை பாதி தீமை. அடுத்தது மகர ராசிக்கு 10ஆம் இடமாக வருவது துலா ராசி. மகர ராசிக்கு துலா ராசியில் சனி பகவான் உச்சம் பெற்று 10ஆம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம்.
அப்போ உச்சம் பெறதுனால பெரிய கெடுதல் எதுவும் இருக்காது. 10ஆம் இடத்துல சனி பகவான் உச்சம் பெறதுனால தொழில் வகையில பெரிய எது கெடுதல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. தொழில் ரீதியில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் சுமாரா ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவா சொல்லப்போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த துலாத்தில் இன்று சனி செய்து கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு 11ஆம் இடமாக வருகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பகை பெற்று 11ஆம் இடம் லாபச்சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்த தொழில் எல்லாத்திலும் என்ன இருக்கும்? வெற்றி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. லாபம் அடைந்து பொருளாதார உயர்வு ஏற்பட்டு வீடு வண்டி வாகன யோகம்லாம் பெரும்பாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் 11ஆம் இடம் சனி சிறப்பு. மகர ராசிக்கு 12ஆம் இடமாக வருவது தனுசு ராசி. அதாவது 7.5 சனி ஆரம்பம், விரயச்சனி. விரயச்சனியாக தனுசு ராசியில் சமம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வீண் வரையும் தன நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வரவுக்கு மேல் விரையும் ஏற்படும், மனசஞ்சலம் இது போன்ற விஷயங்களே ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக விரயச்சனி சிறப்பில்லை. எனவே மகர ராசியை பொறுத்தவரையில 3ஆம் இட பயிற்சி மீனத்துல இருக்கும் போதும் 6ஆம் இட பயிற்சி மிதுனத்துல இருக்கிற சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலும் துலாத்துல பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இட பயிற்சியில அந்த 3 பயிற்சியும் மகர ராசிக்கு சிறப்பான பயிற்சி என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.